நிறைய பேர் சைக்காலஜிஸ்ட்டை நம்ம தேடிக்கிட்டு போகிறாங்க. அதுக்காக மாத்திரைகளை சாப்பிட்றாங்க. எனக்கு நல்லா தூக்கம் வரணும்னு சொல்லிட்டு மாத்திரைகளை சாப்பிட்றாங்க. இதுலேருந்து நான் வெளியே வரணும், இது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சிலவங்களுக்கு சுத்தமாக புரியல. இதுதான் லைஃபு, இப்படி தான் போகணும் போல, இப்படி தான் இருக்கணும் போல அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இந்த வெறுப்பில் தான் நான் இருக்கணும், இந்த கசப்பில் தான் நான் இருக்கணும் போல அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. சிலருடைய வாழ்க்கையில் இதை தாண்டி வரத்துக்கே புரியாத நிறைய தடைகள் இருக்குது. அவங்களுக்கு புரியவே மாட்டுது. ஆனால் கண்டிப்பாக இந்த எரிச்சலையும் கசப்பையும் வெறுப்பையும் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்குமானால் கண்டிப்பாக அந்த வீட்டுக்குள்ளே முதலாவது சமாதானம் இருக்காது. எப்போ பாரு எரிஞ்சு விடுறது, எப்போ பாரு வீட்டுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். நீயா நானா என்ற ஒரு ஒரு போட்டிகள் நடந்து கொண்டே இருக்கும். ஏதாவது வேலை செய்யவும் பயங்கரமான வெறுப்பு வரும், பயங்கரமான கசப்புகள் வரும், ஒரு சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள் வரும். இந்த இடத்துலலாம் இதை நான் எப்படி ஓவர் கம் பண்ணி வருவேன் அப்படின்ட்டு தெரியாத அநேகர் இருக்கிறீங்க. கண்டிப்பாக இந்த வசனங்களை படிக்கும் போது கண்டிப்பாக ஆவியானவர் நம்மோடு கூட பேசணும். நிறைய குழப்பத்துக்குள்ளாக போறீங்க, குழப்பங்களை நிறைய மனசுக்குள்ள வச்சுப்பீங்க. இது எல்லாமே நான் எதுக்காக இந்த டாப்பிக்கை கொண்டு வரேன்னாக்கா, இது நம்மள இட் லீட்ஸ் டு நமக்கு சிக்னஸ்.